21ஆம் நூற்றாண்டுல கிழிச்சுன்னு கேட்கிறேன். நீ 20ஆம் நூற்றாண்டுல மனுஷனுக்கு கிடைச்ச நன்மை என்ன? அந்த காலத்துல ஒழுக்கமா இருக்க முடியும், இந்த காலத்துல ஒன்னால் ஒழுக்கமா இருக்க முடியாது. அப்ப நோய் அதிகமானால் மருந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? இஸ்லாம் என்பது ஒரு மருந்து. நோய் இருக்கிற காலம் வரைக்கும் அந்த மருந்து தேவை. எப்படி அந்த மருந்தா இருக்குன்னு கடைசியா சொல்றேன். நீ மனுஷனா 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்ட, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறிய, அது தப்பு. உன்கிட்ட பழைய நோயும் இருக்குது, புது புது நோய்களும் இருக்குது. பழைய நிலையிலிருந்து நீ மாறல, புதுசு புதுசா நோய்களை அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கிற. அந்த காலத்துல பீடி தான் குடிச்சான், ஹுக்கா குடிச்சான். ஆரம்ப காலத்துல இருந்தது ஹுக்கா, அதுக்கு பேர். ஒரு இதுல போட்டு எல்லாம் வெட்டி போட்டு இழுப்பான், பைப் வச்சு இழுப்பான், ஹுக்கா. அப்புறம் ஹுக்கா சரி வரல, கட்டுப்படி ஆகல. 7 பேர் ஒன்னா உட்கார்ந்து குடிக்கிறது, தனித்தனியா குடிக்கணும். பீடி இது ஒன்று பாடிக்கிட்டானா, பீடிக்கு அப்புறம் பார்த்தான் இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு அது அழகா இருக்கணும்ல. அது சிகரெட்டு, சிகரெட்ல எத்தனை பிராண்டு, அதுல பில்டர் என்ன, அது சாதா என்ன, அது பண்ணது என்ன, இது பண்ணது என்ன, அப்படி சும்மா சாதாரண 50 காசுல இருந்து 15, 25, 30 ரூபா வரைக்கும் ஒரு சிகரெட்டுக்கு. 50 காசுல ஆரம்பிச்சு எவ்வளவு வரைக்கும்? 30 ரூபா வரைக்கும் சிகரெட். அப்ப அட்வான்ஸ் வாங்க, எத்தனை வெரைட்டின்னு பாருங்க, எல்லாம் இருக்கலாம். இத்தனைக்கு வேடிக்கை என்ன? உடல் நலத்துக்கு தீங்கானது எழுதி வேற வச்சிருப்பான். எழுதி வச்ச பிறகும் கூட ஒருவன் போய் அதை குடிக்கிறான்னு சொல்றேன்னா, அதை தடுக்க நீ என்ன கண்டுபிடிச்ச சொல்லு. உன் அறிவை பயன்படுத்தி அந்த நாட்டமே வரக்கூடாது, அதுக்கு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சு சொல்லு. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு மாத்திரையை போடுங்கள், அந்த நாட்டமே வராது. அந்த மாதிரி விபச்சாரத்துக்கு போறானா அவனுக்கு இந்த மாத்திரையை போடுங்கள், நினைச்சு கூட பார்க்க மாட்டான். தண்ணி அடிக்க போறானா அவனுக்கு இந்த ஊசியை போடுங்கள், தண்ணி அடிக்க மாட்டான். கண்டுபிடிச்சியா? இல்ல. நீ கண்டுபிடிச்சிருக்கிறது, நீ விபச்சாரம் பண்ண போகணுமா, இந்த மாட்டிக்க பஸ் ஸ்டாண்டுக்கு, பஸ் ஸ்டாண்டு இருக்கா இல்லையா? அதே விபச்சாரம் பண்ற தூண்டியா, நீ தடுக்கிறியா? பாதுகாப்பான உடலுறவுக்கு நீங்கள் காண்டம் அணியுங்கள், ஓசியா பஸ் ஸ்டாண்ட்ல. அதே மாதிரி விபச்சாரத்தை தூண்டுவதற்கு வயாகாரா, வயா இருக்கிறது பத்தாது, ஏற்கனவே இருக்கிறது பொம்பளை தனியாக அடமாட முடியல. வயாக்கராவுக்கு பேர் என்னது? வயாக்கராவுக்கு பேரு வயாக்கரான்னு ஒண்ணு. அப்ப இதை கண்டுபிடிக்கிறீடா? ஒருவன் தன்னை வெல்வதற்கு, தன்னை கட்டுப்படுத்துவதற்கு, தன்னுடைய ஆசையை ஜெயிப்பதற்கு, மனிதனாக வாழ்வதற்கு என்ன கண்டுபிடிச்ச? இல்ல, நோயத்தை அதிகமாக்கி இருக்கிற. இப்படி அந்த காலத்துல இருந்த அளவுக்கு ஒழுக்கமாக நம்மால் ஒழுக்கமாக இருக்க முடியல. அதே மாதிரி நேர்மை நாணயம் எடுத்து பாருங்க. அந்த காலத்துல கலப்படம் பண்ணலாம், அதிகபட்ச கலப்படம் என்ன அந்த காலத்துல? அந்த காலம் கலப்படம் பண்ணலாம் இல்லன்னு சொல்லல. என்ன பண்ணுவான்? அரிசியில கொஞ்சம் கல்ல போட்டுருவான், அவ்வளவுதான். அரிசியில ஒரு மூட்டை அரிசி இருந்துச்சு, 100 கிலோ அரிசி இருந்தா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கல்லு கிடக்கும். இந்த 1/2 கிலோ சம்பாதிக்கு பயந்து கலப்பானை. இந்த 1/2 கிலோ கல்ல கலக்கிறதுக்கு பயந்து கலக்குவான். இது அந்த காலத்து கலப்படம். அதிகபட்சமான இருக்கிற கலப்படம் என்ன? பால்ல தண்ணி கலப்பான். அது குவாலிட்டி குறைக்குமே தவிர மனசுல சாவடிக்காது. பால்ல தண்ணி கலந்து செத்து போயிருவியா? அதோட தரம் குறையுமே தவிர உனக்கு கேடு ஒண்ணும் தராது. அரிசியில கல்லு கிடந்தா நீ செத்து போயிட மாட்டேன். உனக்கு பல்லு கிடைக்கும், அவருக்கு ஆத்திரம், அவ்வளவுதான். அதை கூட ஒழுங்கா களைஞ்சி பொம்பளைகள் எடுக்க தெரியும். அந்த கலப்படத்தை கூட பொம்பளைகள் கொடுத்தா அப்படி அழகா அரிசியை களைஞ்சி, அந்த காலத்துல இப்ப கலையவும் தெரியல பொம்பளைகளுக்கு. அந்த காலத்து பொம்பளைகளுக்கு அப்படி களைஞ்சி கீழே கல்லை மேல அரிசியை தனியா தூக்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டெக்னிக் பண்ணி கேடு செய்யாத விதத்துல உனக்கு கலப்படம் செய்ய முடிச்சு. அந்த காலத்துல நீ கலப்படம் செஞ்ச பயன்தான், ஆகா இது எதையும் சேர்க்கணும் சரியா வருமா நினைச்சான். இப்ப என்ன? நீ செத்து தோலை நாசமா போ, உருப்படாம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன பண்றான்? எண்ணெயில கலப்படம், குடிக்கிற எண்ணெயில கலப்படம், கடுகு எண்ணெயில கலப்படம் பண்ணி ஒரே நாள்ல டெல்லியில 200 பேர் காலி. ஞாபகம் இல்ல? 2 வருஷத்துக்கு முன்னாடி தலைநகரத்தில், இந்தியாவுடைய தலைநகரத்தில் கடுகு எண்ணெய் சீப்பா இருக்குன்னு வாங்குறான் ஏழை மக்கள். அதுல கலக்கிறதுக்கு என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? கடுகு சீப்பு. அந்த சீப்பே வா, அதுலயே போதுமான அளவு சம்பாதிக்கலாம். அது பத்தாம அதுல என்னத்தை கலந்தாலும் தெரியல, என்னத்தையும் கலந்து விட்டு கடைசியில 200 பேர் காலி ஒரே நாள்ல. அப்ப எண்ணெயில கலக்கிறான். எத்தனை பேர் செத்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஒயிட் ஆயில கொண்டு தேங்காய் எண்ணெயில கலக்கிறான். எல்லாம் வழுக்க முக்கால்வாசி இன்னைக்கு. காரணம் என்ன? அந்த காலத்துல வழுக்க இருந்துச்சு. வழுக்கைங்கிற ஒரு வயசுக்கு வரும், வயசுக்கு ரொம்ப ரேரா வரும். ரொம்ப 1000த்துல ஒருத்தன், லட்சத்துல ஒருத்தன் வழுக்கையா இருப்பான். இப்ப என்ன? எண்ணெயை தேய்ச்சா வழுக்க உறுதி, கன்ஃபார்ம், கேரண்டி. அந்த அதை பத்தி கவலை இல்லை உனக்கு. போடா என்னட்டு, எனக்கு காசு கல்லா நிறையணும்டா, எனக்கு கல்லா நிறையணும். அதே மாதிரி குழந்தைக்கு உரிய உணவு இருக்கு பாருங்க, அதுல கலக்கலாம். குழந்தைக்கு உள்ள உணவு இருக்க தாய்ப்பாலுக்கு நிகரா எதுவும் இல்லை.
இருந்தாலும் தாய்ப்பாலையோ சந்தர்ப்ப வசதியில கொடுக்க முடியல அப்படிங்கிற கட்டத்துல இந்த குழந்தைக்கு பாலை வாங்கி கலந்து கொடுக்க போறாங்க. அது ரொம்ப மென்மையா எல்லா கொழுப்புகளும் எடுத்துட்டு ரொம்ப பெரிய சரத்தெல்லாம் கண்டிஷன் எல்லாம் போட்டு அந்த தொழிற்சாலை இயங்குது, அதை தயாரிக்கிறான். அதுக்கு ஒரு டிமாண்ட் வரும்போது என்ன பண்றான், அந்த குழந்தையாச்சு இதை திண்டாத தாங்காத செத்து போயிருமே, அல்லது நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமே, எதிர்கால வாழ்க்கை பாழா போயிருமே, கல்லா நிறையணும் எனக்கு என் கல்ல அவ்வளவு காசு நிறையணும், எவன் செத்த எனக்கு என்ன, எந்த தலைமுறை வீணா போன எனக்கு என்ன கலக்கிறான. அப்ப இன்னைக்கு உணவுப் பொருள்கள்ல உள்ள கலப்படத்தினால இவ்வளவு பெரிய கேடுகள் வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் கலப்படம்ங்க, சுத்தமான பொருள் பார்க்க முடியல. அந்த மாதிரி மனுஷனுக்கு கேடு தரக்கூடிய கலப்படம், அது தப்பிக்க கூட முடியாது. அவன் அந்த காலத்தில் பண்ண கலப்படத்தில் எந்த கேடும் இல்லை, கொஞ்சம் கூட சம்பாதிச்சுக்கிறான். அவன் சம்பாதிக்கும் போது ஒரு நெறி வச்சிருந்தான். நம்ம சம்பாதிக்க வேண்டியதான், எந்த அளவுக்கு சம்பாதிக்கணும், பால்ல தண்ணியை கலந்து சம்பாதிக்கணுமே தவிர பால்ல விஷத்தை கலந்து சம்பாதிக்க கூடாது. வழங்கி வச்சிருந்தான். பால்ல மண்ணெண்ணையை கலந்து சம்பாதிக்க கூடாது, தண்ணியை கலந்து கொடுவோம், கொஞ்சம் தரவேண்டா குறைஞ்சிட்டு போகுது, எவனுக்கு கேடு வரக்கூடாது அப்படி நினைச்சான. அதை விட நீ கெட்டு போயிருக்கிறியா முன்னேறி இருக்கிறியா. விருதுநகர்ல கோயில்பட்டி விருதுநகர் பகுதியில் ஒரு சோதனை நடக்குது. ஒரு தொழிற்சாலையை கண்டுபிடிக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா இதுக்குன்னு உள்ள தொழிற்சாலை எதுக்கு, அதாவது உளுந்துல எண்ணத்தை எப்படி கலந்தா சரியா இருக்கும், உளுந்து மாதிரி கல்லு மிஷின் தயாரிக்குதுங்க. கல்லள்ளி போடுவாங்க, உளுந்து மாதிரியே ஒன்று விழுவும், அந்த மாதிரி கரெக்டா வெட்டி வெட்டி அது வரும். அரிசியில கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கல் போடுறது, அது மாதிரி பருப்புல கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கல் போட்டா கண்டுபிடிக்கலாது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு தொழிற்சாலை வச்சு நடத்தி சீல் வச்ச கதையெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்தித்தாள்கள் மாறி போனுச்சு. அப்ப இவங்க கலப்படம் எப்படி அதுக்குன்னு கலக்கிறாங்க, அதுக்கு தயாரிக்கிறான். உளுந்து கலப்படம், கடலப்பருப்பு கலப்படம், மைசூர் பருப்பு கொண்டாந்து என்னத்தை கொண்டாந்து விட்டாங்க, விஷப்பருப்பை எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் விஷப்பருப்பை கொண்டாந்து நல்ல பருப்புல கலந்துருவான். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப நேர்மை இல்ல, அதுலயும் இல்ல. இப்ப எந்த வகையை நீங்க எடுத்துக்கணும்னா மனுஷன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்று சொன்னா, மனுஷன் அன்னைக்கு இருந்ததை விட சீரழிஞ்சு போயிருக்கானதை விட நாங்க மேல போயிட்டோம், 21ஆம் நூற்றாண்டுக்கு போயிட்டோம், எந்த குறையும் தப்பில் அப்பளுக்கு ஒரு பத்திர மாற்று தங்கமா மாற்றுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்காக வேண்டி, ஒரு தாய் பிள்ளைய சுமந்து பெற்று வளர்ப்பதற்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறான்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும், ஒவ்வொரு மகனுக்கும் தெரியும். அப்ப அந்த பெற்றோரை கவனிக்கணும் என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உள்ள ஒரு நியதியா இருக்குது. இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு முத்தி போயிட்டோம்ல. இப்ப என்ன நிலைமை, நோயை பாருங்க இப்படிலாம் முத்துது. அந்த காலத்தில் இல்லாத புது நோய் இது. எந்த நோய், தன்னுடைய தகப்பனை தன்னுடைய தாயை பிள்ளை கவனிக்க வேண்டும் என்பது அந்த காலத்தில் இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்துச்சு. இன்றைக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சுன்னு கேட்டா, தகப்பனையும் தாயையும் புள்ள கவனிக்கிறது இல்ல. எங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு பயணம் போயிட்டு இருக்கிறான அந்த உலகத்துல பெற்றோர்களை முதியவர்களை கவனிப்பதற்கு என்று இல்லங்கள் காசை கொடுத்து கொண்டு விட்டுருவாங்க. முதியோர் பாதுகாப்பு இல்லம். இந்த வேலைக்கு போற புருஷனும் முண்டாட்டி என்ன செய்யறது, அப்பனை கொண்டு போய் தள்ளி போடுறது, அம்மாவை கொண்டு போய் தள்ளிடுறது. என்ன கிடைக்கும், சோறு தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும், அது உடை கிடைக்கும், இன்னும் பிற பொருள்கள் கிடைக்கும். பாசம் கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? நம்ம மீது எவ்வளவு அன்பு செலுத்தி நம்ம தாய் வளர்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் அழகா சொல்லி காட்டுறான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, என்னை எப்படி சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அருள் புரிந்து வளர்த்தார்களோ அந்த மாதிரி என்னுடைய பெற்றோருக்கு அருள் புரிவாயாக, இறக்கம் காட்டுவாயாக என்று துஆ செய்ய சொல்றான. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களுக்கு அன்பு தேவையான பருவத்தில் இந்த 20ஆம் நூற்றாண்டு நாகரிகத்தின் உச்சிக்கு போன மனுஷனுக்கு அன்பு கொடுக்க முடிஞ்சா? இல்ல. முதியோரை தள்ளி அனாதையை தள்ளுற மாதிரி ஏதோ இல்லாத ஆட்களுக்கு உதவி செய்வோமே அந்த மாதிரி ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக் கொண்டு 500 ரூபாய் கட்டிவிடுவான். அங்க எனக்கு கஞ்சி கூட காய்ச்சி ஊத்துவாங்க, அதை குடிச்சுக்கிட்டு அங்கே கடை, எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது, எங்களுக்கு தொந்தரவு செய்யாது. நோய் முத்தி போச்சா? அந்த காலத்தில் இல்லாத புது நோய் தானே இது. அந்த காலத்தில் புது நோய். அட பெத்த பிள்ளைய வளர்க்க தெரியல உனக்கு, நீ 20ஆம் நூற்றாண்டுக்கிறியடா. உன்னை உங்க அப்பா மாட்டா வளர்த்து 21ஆம் நூற்றாண்டுக்கு தள்ளி விட்டு போயிட்டான். சரி, நீ பெத்த பிள்ளைய உனக்கு இன்னைக்கு வளர்க்க தெரியுதா? 21ஆம் நூற்றாண்டுக்கு போறிய, பெத்த பிள்ளைய வளர்க்கணும், அம்மாவை கொண்டு விட்டு போறான். சரி, பிள்ளைய வாச்சு வளர்க்குவானான்னு கேட்டா அதுக்கு இடம் கூலிக்கு இடம். இவன் ரெண்டும் பொண்டாட்டி புருஷன் தான் இருக்கிறாங்க மேல் நாடுகள் இல்லைங்க, மேலை நாடுகள்ல. நீங்க 21ஆம் நூற்றாண்டுக்கு சீக்கிரமா போனீங்கன்னா அதுவும் சீக்கிரமா வந்துடும். அவன் ரொம்ப பாஸ்டா போயிட்டு இருக்கிறான். பாஸ்டா போனது அங்க உள்ளதான் இங்க வரப்போகுது. எல்லாம் அவன் கழிச்சு கட்டினதானே. அவன் டிவி கண்டுபிடிச்சு 25 வருஷத்துக்குள்ள நம்ம டிவி பார்ப்போம்.
அவன் கம்ப்யூட்டரை பார்த்து 50 வருஷத்துக்கு பிறகு நம்ம பழைய டப்பா கம்ப்யூட்டர் வித்து இதான் கம்ப்யூட்டர் எல்லாம் போட்டு சக்கையத்துல சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தா மேலை நாடுகள்ல புள்ள வளர்க்க தெரியுதா? புள்ள பெற தெரியுது. பெத்தவனை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு போடுறான், காசை கொடுத்து போடுவான், 2 பேரும் ஜாலியா சுத்த போயிடுவாங்க. அப்ப இவனுக்கு என்ன தெரியல? 20ஆம் நூற்றாண்டுல இதை நம்ம தானே பெத்தோம், இது நம்முடைய வாரிசு அல்லவா, இதை நம்ம தானே வளர்க்கணும், நம்மளை இந்த மாதிரி வளர்த்தன ஆளாக்குனாங்க. நம்ம வெறுமனை சோறு மட்டும் முக்கியம் இல்லையே, உணவு மட்டும் முக்கியம் இல்லையே, அன்பு வேணுமே, அரவணைப்பு வேணுமே, ஒழுக்கம் வேணுமே, பண்பாடு வேணுமே, நல்ல குணாதிசயங்கள் வேணுமே, அதையெல்லாம் நம்ம தானே கத்துக் கொடுக்கணும்.